Hi students, this is Alex here. In the video, Tamil Nadu syllabus class 7 science chapter force and motion. இந்த lesson பத்தி படிக்க போறோம். So இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்கூல் சிலபஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் and IAS and TNPSC preparation வேற competitive exams எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். So first part introduction. So இந்த introductionல ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டிராவல் ஆகுதுன்னு வெச்சுக்கோங்க. Suppose இதோட பாத் வந்து இத மாதிரி டிராவல் ஆகுது. சோ இப்போ நம்ம வந்து A ல இருந்து B க்கு ரீச் ஆயிருக்கோம். சோ இந்த A ல இருந்து B க்கு ரீச் ஆகும்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன் பாத்ல டிராவல் பண்ணா அது வந்து இருக்குறதுலயே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸா இருக்கும் and நம்ம ஃபாஸ்டரா ரீச் பண்ணலாம். So when an object travel from one place to another, it will reach faster if it travels along the straight line path. இந்த straight line path தான் நம்ம வந்து shortest distance between two points அப்படின்னு சொல்லுவோம். So நம்ம வந்து நிறைய விதத்துல ரீச் பண்ணலாம். லைக் நம்ம இன்னொரு பாத் கூட எடுத்துக்கலாம். So நம்ம A to B ரீச் ஆகிறதுக்கு இந்த மாதிரி போகி இப்படி கூட ரீச் ஆகலாம். பட் டிஃபரண்ட் பாத் இருந்தாலும் அதுல ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தா இருக்கும்போது தான் நம்ம வந்து ஃபாஸ்டா ரீச் பண்ண முடியும் and அந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாத் தான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் between two points அப்படின்னு சொல்றோம். இதுலயே தான் ஷார்ட்டஸ்டா இருக்கும். இப்போ இத பேஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் and டிஸ்பிளேஸ்மென்ட் பத்தி படிக்க போறோம். சோ முதல்ல நம்ம டிஸ்டன்ஸ் and டிஸ்பிளேஸ்மென்ட் இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். சோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட total length of the path. So total length of the path taken by an object to reach from one place to another place. Whereas displacement அப்படின்றது வந்து ஒரு shortest distance from the initial position to the final position of an object. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நம்ம ஆல்ரெடி இங்க இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரியே ஒரு சிமிலர் டயக்ராம் எடுத்துக்க போறோம். சோ இப்போ நமக்கு வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஒரு பொசிஷன் A, இன்னொன்னு வந்து B. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா A to B இப்படி ரீச் ஆக போறோம். இந்த டிஸ்டன்ஸ்ல இப்படி ரீச் ஆயிருக்கும். சோ இது வந்து நமக்கு 10 கிலோமீட்டர் வருது. சப்போஸ் நம்ம இன்னொரு ஒரு பாத் எடுக்கிறோம். சோ அந்த இன்னொரு பாத் பாத்தீங்கன்னா இது மாதிரி ரீச் ஆகுது. இது வந்து 7 கிலோமீட்டர். and இன்னொரு ஒரு பாத் எடுக்க போறோம். இது ஸ்ட்ரெயிட் லைன் பாத். இது வந்து 3 கிலோமீட்டர். இதுல இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 3 கிலோமீட்டர் இருக்கு. சோ இத தான் நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ நம்மளோட டைரக்ஷன் லைன் பாத்தீங்கன்னா யூசுவலா இப்படி ஒரு அப்வர்ட் ஏரோ போட்டுட்டு இது வந்து நார்த், சவுத் and இந்த பக்கம் வந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து ஈஸ்ட் அண்ட் இது வந்து வெஸ்ட். சோ இங்க A ல இருந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட்க்கு வந்து 3 கிலோமீட்டர் டிஸ்பிளேஸ்மென்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸோட SI யூனிட் பாத்தீங்கன்னா மீட்டர் வரும். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மென்ட்டோட SI யூனிட்டும் மீட்டர். நம்ம இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸ் இப்போ இதே மாதிரி ஒரு டைரக்ஷன் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டைரக்ஷன் லைன் நம்ம as it is இதுக்கு சிமிலரா இதே மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்கு. இது வந்து பாயிண்ட் A and இது வந்து பாயிண்ட் B. இப்போ நம்ம வந்து பாயிண்ட் A ல இருந்து பாயிண்ட் B க்கு நம்ம இப்படி டிராவல் பண்ணி இங்க ரீச் பண்றோம். சப்போஸ் இப்போ இது வந்து ஒரு 120 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து டிஸ்டன்ஸ் டிராவல்டு. பட் இதுவே ஸ்ட்ரெயிட் லைன் பாத்ல வரும்போது நமக்கு 40 கிலோமீட்டர் வருது அப்படின்னா நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு அப்படின்றது வந்து 120 கிலோமீட்டர்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாத் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அது எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த டைரக்ஷன் லைனை பாருங்க, இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சோ சவுத் ஈஸ்ட். சோ நம்ம
டோட்டலா டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 120 கிலோமீட்டர், பட் ஸ்ட்ரெயிட் லைனா கனெக்ட் பண்றது 40 கிலோமீட்டர். ஸோ டிஸ்டன்ஸ் டிராவல் வந்து 120 கிலோமீட்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 40 கிலோமீட்டர் இன் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். இன்னும் டீட்டெயிலா புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த A to B இந்த ரேபிட் வந்து டிராவல் பண்ணணும். ஸோ இதுல வந்து டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பாக்ஸும் வந்து 1 ஸ்கொயர் மீட்டர், அதாவது இந்த ஒரு சைடு வந்து 1 மீட்டர் இருக்கும். இப்போ டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இங்க இருந்து டிராவல் பண்றோம் இல்லையா, இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 17 மீட்டர். வேறஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது இந்த ஸ்ட்ரெயிட் லைனா இப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா வெறும் 3 மீட்டர் தான் இருக்கு. ஸோ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து 3 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன் ஈஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லணும். இப்போ அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் டயக்ராம்ல இங்க ஏல ஆரம்பிச்சு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27. So 27 meter distance. Whereas displacement அப்படின்றது நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ல ஜாயின் பண்ணா ஒரே ஒரு மீட்டர் தான். இந்த இடத்துல 1 மீட்டர் அண்ட் இதோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் தி சவுத். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவாவும் இருக்கும் நெகட்டிவாவும் இருக்கும். அது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படின்றது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த டைரக்ஷன் இன் விச் இட் டிராவல்ஸ். சப்போஸ் இப்போ நமக்கு வந்து A இங்க இருக்கு அண்ட் B இங்க இருக்கு. சப்போஸ் ஆப்ஜெக்ட் வந்து டிராவல்ஸ் ஃப்ரம் A to B அப்படின்னு சொல்லி நம்ம இந்த டைரக்ஷன் எடுத்தோம்னா இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாசிட்டிவ் இருக்கும். இதுவே நமக்கு A and B இங்க இருக்கு, பட் ஆப்ஜெக்ட் டிராவல் பண்ற டைரக்ஷன் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இப்படி டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கு அப்படின்னா இது வந்து நம்ம நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். அடுத்தது டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி இன்னொரு ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ இந்த டயக்ராம்ல வந்து நம்ம 2 பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல ஹவுஸ் இருக்கு, இந்த இடத்துல பிளே கிரவுண்ட் இருக்கு. ஸோ இங்க இருந்து 400 மீட்டர் டிராவல் பண்ணி அந்த பிளே கிரவுண்டை ரீச் ஆகும். அப்போ இங்க டிஸ்டன்ஸ் டிராவல்டு அப்படின்றது வந்து 400 மீட்டர் அப்படின்னு வரும். பட் இதுவே இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா நம்ம இதை ஸ்ட்ரெயிட் லைன்ல கனெக்ட் பண்ணி எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை தான் சொல்லுவோம். ஸோ இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னும் போது இது வந்து வெறும் 100 மீட்டர் தான். பட் இது எந்த டைரக்ஷன்ல இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த டைரக்ஷன்ல இருக்கு. நம்ம டைரக்ஷன் லைன் வித் ரெஃபரன்ஸ் எடுத்தோம்னா இப்படி இருக்கும். ஸோ நார்த் ஈஸ்ட் இருக்கு. ஸோ 100 மீட்டர் இன் நார்த் ஈஸ்ட் அப்படின்ற டைரக்ஷனோட சேர்த்து சொல்லணும். ஸோ அடுத்த 2 கொஸ்டின் இருக்கு. கேன் யூ ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்? த டிஸ்டன்ஸ் traveled by an object is 15 kilometer and the displacement is 15 kilometer. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சப்போஸ் இப்போ A and B இருக்கு. ஸோ இந்த பர்சன் வந்து A to B ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்ணும்போது இதோட டிஸ்டன்ஸும் 15 அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 15. ஸோ வாட் யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ் அப்படின்னா distance traveled by the object is 15 km and displacement 15 km இருக்கு இல்லையா? So this distance or the path traveled வந்து straight line. So இந்த இடத்துல path traveled is a straight line. இப்போ போன எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இந்த பாத் டிராவல் வந்து 400 மீட்டர், அது ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்காக நம்ம ஸ்ட்ரெயிட் லைனா கனெக்ட் பண்ணி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம். பட் இப்போ ஆல்ரெடி ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் டிராவல் பண்ணாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிராவல்டும் அண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே வேல்யூ இருக்கும். டிஸ்டன்ஸ் டிராவல் அண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரே வேல்யூ இருக்கும். அடுத்தது பாருங்க, the distance traveled by a person is 30 kilometer and his displacement is 0 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்து பாயிண்ட் ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ இப்போ டிராவல் பண்ண போறாங்க. ஸோ டி டிராவல் பண்ணி
மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் ஏக்கே திரும்ப ரீச் ஆயிட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இதோட டிஸ்டன்ஸ் டிராவல்டு வந்து 30 கிலோமீட்டர் இருக்கு. பட் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரே பொசிஷன் இருக்கு. அதனால தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. ஏன்னா நம்ம இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனை ஸ்ட்ரெயிட் லைன்ல ஜாயின் பண்ணி எவ்வளவு இருக்குன்னு சொல்றதா டிஸ்பிளேஸ்மெண்ட். அது 0 அப்படின்னா அது ரெண்டும் சேம் பொசிஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் டு இன்ஃபர் ஃப்ரம் திஸ் அப்படின்னா இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆர் சேம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஆர் சேம். அதாவது ஏல ஆரம்பிச்சு டிராவல் பண்ணி திருப்பி அதே பாயிண்ட் ஏக்கே வராங்க. நம்ம ஃபைனல் பொசிஷன் பி அப்படின்னு எடுத்தோம்னா ஏவும் பி ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னு எடுத்தோம். நம்ம எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மீட்டர்ல இருக்கும். எப்பவுமே மீட்டர்ல தான் மெஷர் பண்ணுவோம். பட் சம்டைம் நம்ம நாட்டிக்கல் மைல் அப்படின்ற யூனிட்டையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மெயின்லி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆர் ஏவியேஷன் இதுலலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்றது வந்து 1.852 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸோ முதல்ல ஸ்பீடை பற்றி பார்க்கலாம். ஸ்பீடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். இதை நம்ம ஃபார்முலாவா எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அண்ட் இதோட யூனிட் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட். ஸ்பீடுலயே நமக்கு ரெண்டு டைப் இருக்கு, யூனிஃபார்ம் ஸ்பீட் அண்ட் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னா சப்போஸ் ஒரு பாடி வந்து மோஷன்ல இருக்கும்போது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் கவர் பண்ணா அது வந்து யூனிஃபார்ம் ஸ்பீட். இதுவே ஒரு பாடி இன் மோஷன் அன்இக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்ல கவர் பண்ணா அது வந்து நம்ம நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நான் யூனிஃபார்ம் ஸ்பீடா இருக்கும்போது நம்ம ஆவரேஜ் ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் டிவைடட் பை டைம் டேக்கன் டு டிராவல் த டிஸ்டன்ஸ். ஸோ நமக்கு டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் டிவைட் பை தி டோட்டல் டைம் டேக்கன் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட் கிடைக்கும். ஏன்னா நான் யூனிஃபார்ம் அப்படின்னும் போது அது வேரி ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம டோட்டலா ஒரு ஜேர்னி இருக்கு, ஒரு மோஷன் கவர் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு ஸ்பீட் கன்வர்ஷன் இருக்கு. ஸோ இதை நம்ம ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணும்போது நமக்கு இது தேவை. அதாவது 1 கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்கு அப்படின்னா இதை நம்ம வந்து மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எத்தனை மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 1 கிலோமீட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மீட்டரா கன்வெர்ட் பண்ண 1000 வரும். ஹவரை வந்து நம்ம செகண்டா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம டிவைட் பை 60 into 60 அப்படின்னு எடுத்துப்போம். ஏன்னா ஹவர் டு மினிட், மினிட் டு செகண்ட். ஸோ நம்ம இந்த 2 ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 10/36. 2 டேபிளில் கட் பண்ணீங்கன்னா 5/18. ஸோ 5/18 மீட்டர் பர் செகண்ட். அண்ட் சம் ஆஃப் த ஸ்பீடு ஜென்ரலா ஃபார் அ காமன் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு டார்டைஸ் இருக்கு அப்படின்னா 0.1 மீட்டர் பர் செகண்ட் அதோட ஸ்பீட் இருக்கும். ஒரு பர்சன் வாக் பண்றாங்கன்னா யூஸ்வலா 1.4 மீட்டர் பர் செகண்ட். அப்புறம் ஃபாலிங் ரெயின் டிராப்போட ஸ்பீட் வந்து 9 to 10 மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். இப்போ கேட் ரன்னிங் வந்து 14 மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். சைக்கிளிங் வந்து யூஸ்வலி 20 to 25 கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்கும். ஸோ 1 ஹவருக்கு வந்து 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் சைக்கிளிங் பண்ணலாம். அப்புறம் சீத்தா இதோட ஸ்பீட் வந்து 31 மீட்டர் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கே 31 மீட்டர் இருக்கு. அது மாதிரி பவுலிங் ஸ்பீட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் வந்து 90 to 100 மைல்ஸ் பர் ஹவர் இருக்கு. அப்புறம் பேட்மிண்டன் ஸ்மாஷ் வந்து 80 to 90. பேசஞ்சர் ஜெட் வந்து 180 மீட்டர் பர் செகண்ட். அண்ட் ராக்கெட் வந்து 5200 மீட்டர் பர் செகண்ட். இது ரஃப்லி ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக எது ஃபாஸ்டர் எது கம்மியா இருக்கு அப்படின்றத ஒரு ஐடியாக்காக. இப்போ அடுத்து நம்ம வெலாசிட்டியை பத்தி பார்க்க போறோம். ஸ்பீடுக்கு எப்படி நமக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கோ, அதாவது ஸ்பீடுன்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், அதே மாதிரி வெலாசிட்டிக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. ஸோ வெலாசிட்டி அப்படின்றது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்.
அப்போ இதை நம்ம ஃபார்முலாவா எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது velocity equal to displacement divided by time. And இதோட SI யூனிட்டும் வந்து மீட்டர் பர் செகண்ட். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு ஆத்லெட் இங்கிருந்து ரன் பண்ணி இது மாதிரி ஒரு ட்ராக்ல ரன் பண்ணி இங்க ரீச் ஆகுறாங்க. ஸோ ஆத்லெட் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணி இப்படி மூவ் ஆகுறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ட்ராக் இந்த இடத்துல ஃபைனலாக இங்க பிக்கு ரீச் ஆகுறாங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 மீட்டர்ஸ் இருக்கு. பட் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ டு பி ஸ்ட்ரெயிட் லைன்ல கனெக்ட் பண்ணும்போது 50 மீட்டர் இருக்கு. ஸோ இப்போ இந்த கேஸ்ல வந்து இப்போ நம்ம ஸ்பீட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்பீடோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். சப்போஸ் இப்போ இந்த ஆத்லெட் வந்து ரீச் ஆகுற டைம் வந்து 25 செகண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கும் போது 200 டிவைடட் பை 25 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ 25 செகண்ட்ஸ்ல ரீச் ஆகுறாங்க. ஸோ 200 டிவைடட் பை 25 அப்படின்னும் போது உங்களோட ஸ்பீடு வந்து இதை டிவைட் பண்ணா 8 மீட்டர் பர் செகண்ட் வரும். இதுவே இப்போ நம்ம வெலாசிட்டி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து 50 மீட்டர். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஹேப்பன்ஸ் இன் 25 செகண்ட். அப்போ 50 டிவைடட் பை 25 அப்படின்னு போட்டால் நமக்கு வந்து 2 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். இப்போ அடுத்து நம்ம ஸ்பீடில் எப்படி வந்து நமக்கு யூனிஃபார்ம் ஸ்பீட் அண்ட் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு இருக்கோ நமக்கு வெலாசிட்டிலையும் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்கு, நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்கு. ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் ஆர் எ பாடி எப்போ நமக்கு யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்குன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இந்த சேம் டைரக்ஷன் கவர் பண்ணும்போது. ஒன் சச் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைட் டிராவல்ஸ் த்ரூ வேக்கம். ஸோ அது ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன்ல டிராவல் பண்ணோம் அண்ட் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இருக்கும். இதுவே நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னும்போது ஒன்று ஸ்பீடு சேஞ்ச் ஆனாலோ இல்லை டைரக்ஷன் சேஞ்சஸ் ஆனாலோ வெலாசிட்டி வந்து நம்ம நான் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஒரு ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகி ஸ்டேஷன் விட்டு மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா அதுக்கு வேரிங் ஸ்பீடு இருக்கும், சம்டைம் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து நம்ம நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எய்தர் ஸ்பீடு ஆர் டைரக்ஷன் சேஞ்சஸ் அப்படின்னா இது வந்து நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. அப்போ நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கனால டிவைட் பண்ணணும். அதாவது டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். அப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. அடுத்தது நம்ம ஒரு சின்ன கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஒரு கார் வந்து இந்த பாயிண்ட் ஏல ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல டிராவல் பண்ணுது. ஸோ டிராவல் பண்ணி இந்த இடத்துல வந்து 5 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு யூ டர்ன் எடுத்து இந்த கார் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூ டர்ன் எடுத்து மறுபடியும் ஆப்போசிட் டைரக்ஷன் இப்படி டிராவல் பண்ணுது. பட் முன்ன இருந்ததை விட அதிகமாக இந்த பக்கம் வந்துருச்சு. அதாவது இந்த இடத்துல பாயிண்ட் பி வந்து எண்ட் பாயிண்ட், இந்த டைரக்ஷன் டிராவல் பண்ணும்போது 7 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணியிருக்கு. டோட்டலா இது 7 கிலோமீட்டர். அண்ட் இதோட டோட்டல் டைம் டேக்கன் பார்த்தீங்கன்னா டைம் டேக்கன் வந்து 0.2 hours. இப்போ இந்த ஜேர்னியோட ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. நம்ம இப்போதான் ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னன்னு பார்த்தோம். இப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துட்டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ரைட் சைடில் 5 கிலோமீட்டர் வரும். அப்போ இது வந்து +5. திருப்பி இப்படி லெஃப்ட் சைடில் 7 கிலோமீட்டர் வரும். அப்போ -5. ஸோ ப்ளஸ் அப்படின்றனால ப்ளஸ்ன்னு எழுத வேண்டாம், மைனஸை கண்டிப்பாக எழுதணும்.
இதான் வந்து டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டோட்டல் டைம் வந்து 0.2. அப்போ டோட்டலா இது -2 டிவைட் பை 0.2 இதை நம்ம டிவைட் பண்ணா -10. அண்ட் இது நம்ம வந்து கிலோமீட்டர் அண்ட் ஹவர்ல போட்டிருக்கோம். ஸோ இது -10 கிலோமீட்டர் பர் ஹவர். சப்போஸ் நமக்கு மீட்டர் பர் செகண்ட்ல வேணும் அப்படின்னா இதை நம்ம இன்டூ 5/18 அப்படின்னு போடுறோம். ஸோ ஆல்ரெடி இந்த கன்வர்ஷனை பத்தி இங்க பார்த்தோம். ஸோ கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாத்துறதுக்கு இன்டூ 5/18 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணா 2 டைம் கட் பண்ணா 5, 2 டைம் கட் பண்ணா 9. அப்போ இது வந்து -25/9. இதை டிவைட் பண்ணா 2.777 அப்படின்னு போகும். இது நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி -2.8 அப்படின்னு எடுத்துக்கலாம். 8 மீட்டர் பர் செகண்ட். அடுத்து நம்ம சில கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண போறோம். So first one, calculate the velocity of the car traveling the uniform velocity covering 100 meter in 4 seconds அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So velocity கேட்டிருக்காங்க. So நமக்கு வந்து velocity ஓட ஃபார்முலா displacement by time. So இது வந்து uniform velocity of 100 meter cover ஆயிருக்கு. And in 4 seconds. So, இது வந்து 100 divided by 4. After division, 25 meter per second. இது மீட்டர்ல இருக்கு, இது செகண்ட்ஸ்ல இருக்கு. So, velocity வந்து 100 by 4, which is 25 meter per second. அடுத்த question, Usain Bolt covers 100 meter in 9.58 seconds அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So, calculate his speed. So, speed ஓட formula distance by time. So speed is equal to distance divided by time. But distance பாத்தீங்கன்னா 100 and time வந்து 9.58. இதை டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 10.438. அப்போ 44 மீட்டர் per second அப்படின்னு எடுத்துக்கலாம். If Usain Bolt competes with Cheetah, which is running at a speed of 30 meter per second, now who will be the winner அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சீத்தாவோட ஸ்பீட் வந்து கிரேட்டரா இருக்கு. அதனால நம்ம வந்து ஸ்பீட் ஆஃப் சீத்தா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்பீட் ஆஃப் சீத்தா ஈக்குவல் டு 30 மீட்டர் per second, which is இந்த 30 மீட்டர் per second அப்படின்றது greater than 10.44 மீட்டர் per second. அப்ப கண்டிப்பா யார் வந்து வின்னர் அப்படின்னா therefore cheetah will be the winner. ஏன்னா சீத்தாவோட ஸ்பீட் வந்து அதிகமா இருக்கு. அடுத்த question, you are walking along east direction covering a distance of 4 meter அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம ஒரு சின்ன டைரக்ஷன் லைன் எடுத்துக்கலாம். ஸோ இங்க வந்து நார்த் இருக்கும், இங்கே சவுத் இருக்கும், இங்கே ஈஸ்ட் அண்ட் இந்த இடத்துல வெஸ்ட். யூ ஆர் வாக்கிங் அலாங் ஈஸ்ட் டைரக்ஷன் கவரிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் 4 மீட்டர் அப்படின்னா நம்ம இங்க இருந்து என்ன பண்றோம்னா 4 மீட்டர் இப்படி கவர் பண்றோம். ஸோ இந்த இடத்துல 4 மீட்டர். தென் 2 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். ஸோ டுவர்ட்ஸ் சவுத் வந்து நம்ம திரும்பி 2 மீட்டர் இப்படி கவர் பண்றோம். ஸோ இந்த இடத்துல 2 மீட்டர் அப்படின்னு எடுத்தாச்சு. So first வந்து distance of 4 meter along the east direction, அப்புறம் then 2 meter towards the south, அப்புறம் 4 meter towards west. So இங்க இருந்து 4 meter towards west அப்படின்னா இந்த இடத்துல வரணும். இது வந்து 4 meter. அதுக்கப்புறம் and at last 2 meter towards north. So மறுபடியும் இங்க இருந்து இங்க கவர் பண்ணியாச்சு. So நம்மளோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இப்படி டிராவல் பண்ணி இந்த டைரக்ஷன் டிராவல் பண்ணி வெஸ்ட் டிராவல் பண்ணி திருப்பி நார்த் டிராவல் பண்ணியாச்சு. ஸோ இதுவும் 2 மீட்டர். வாட் இஸ் யுவர் ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல டோட்டலா டைம் வந்து 21 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ற டைம் வந்து 21 செகண்ட்ஸ். இப்போ நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் by total
டைம் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 plus 2 plus 4 plus 2. ஸோ 4 2 4 2 whole divided by 21. ஸோ இது டோட்டலாக 12 by 21. after dividing average speed வந்து 0.57 meter per second. பட் இதுவே அடுத்த பார்ட் தான் ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா நம்ம இங்கே எழுதியிருக்கோம். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி equal to total displacement whole divided by total time. இப்போ displacement பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 km towards right இருக்கு இல்லையா? அப்போ 4 எடுத்துப்போம். இது 2 meter, sorry 4 meter towards right, இது 2 meter towards down இருக்கிறத மைனஸ் எடுத்துப்போம். திரும்பவும் 4 meter towards left இருக்கு, மறுபடியும் மைனஸ் வரும். அண்ட் இது 2 meter towards up இருக்கு, ஸோ அது பிளஸ் வரும். ஸோ நமக்கு வந்து ரைட் சைடு அண்ட் அப்வர்ட் வந்து பாசிட்டிவா எடுத்துப்போம். இதுவே டவுன்வர்ட் அண்ட் லெஃப்ட் சைடு வர்றது நெகட்டிவா எடுத்துப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இது 4 அப்புறம் -2 -4 அப்புறம் +2 ஹோல் டிவைட் பை 21. டோட்டலா நியூமரேட்டர்ல பார்த்தீங்கன்னா 4 - 2 வந்து 2 -4 + 2ன்றது -2. ஸோ நியூமரேட்டர் ஃபுல்லாவே 0 ஆயிடுச்சு. 0 by 21 அப்படின்னா இது 0. ஸோ 0 மீட்டர் பர் செகண்ட் இதுதான் ஆவரேஜ் வெலாசிட்டி. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனோட டெஃபினிஷன் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டின்றது ஆக்சலரேஷன். சப்போஸ் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பாடி வந்து ஸ்பீடையோ டைரக்ஷனையோ சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அந்த பாடி வந்து ஆக்சலரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாடியோட ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது அந்த பாடி இஸ் செட் டு பி ஆக்சலரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அண்ட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்பீட்ல இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதோட ஸ்பீடை வந்து நம்ம 30 or 20 எடுத்துக்கலாம். ஸோ 20 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. அண்ட் இது வந்து மறுபடியும் இதே டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. பட் ஆனால் இதோட ஸ்பீட் வந்து இப்போ 30 மீட்டர் பர் செகண்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ சேம் டைரக்ஷன் இருக்கு, பட் ஸ்பீட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேஸ் வந்து நம்ம சேஞ்ச் இன் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரே டைரக்ஷன் தான், ஆனால் ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு கேஸ் எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு அண்ட் இது ஆல்ரெடி 20 மீட்டர் பர் செகண்ட்ல இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ 20 மீட்டர் பர் செகண்ட். இப்போ இதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகி பட் அதே ஸ்பீட்ல தான் மூவ் ஆகுது. பட் டைரக்ஷன் வந்து முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வேற வேற டைரக்ஷன். ஈவன் தோ இதோட ஸ்பீட் வந்து சேம், பட் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த கேஸ் நம்ம சேஞ்ச் இன் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரே டைரக்ஷனா இருக்கணும் அப்படின்னா அது இதே லைன்ல இப்படி போயிருந்திருக்கணும், இதே டைரக்ஷன்ல இப்படி கண்டினியூ ஆயிருக்கணும். பட் என்ன இருக்கு, டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னொரு கேஸ்ல வந்து ரெண்டுமே சேஞ்ச் ஆகுற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இது ஆல்ரெடி 20 மீட்டர் பர் செகண்ட்ல இப்படி மூவ் ஆகுது. ஸோ இதோட ஸ்பீட் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஸோ 20 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதே டைரக்ஷன்ல இதே ஸ்பீட்ல மூவ் ஆகாம நமக்கு வேற டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அண்ட் வேற ஸ்பீட்ல மூவ் ஆகுது. சப்போஸ் இப்போ இப்படி மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அண்ட் இதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு, இப்போ ஸ்பீடும் சேஞ்ச் ஆயிடுச்சு. 30 மீட்டர் பர் செகண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேஸை வந்து நம்ம சேஞ்ச் இன் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூணு கேஸ்லயுமே பார்த்தீங்கன்னா
இந்த ஆப்ஜெக்ட் வந்து said to be in acceleration அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இங்க கிளியரா சொல்லியிருக்கோம் சேஞ்ச் இன் ஸ்பீட் ஆர் டைரக்ஷன். ஆர்னா அது போத் இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த கேஸ்ல இந்த மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து said to be accelerated அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம ஃபார்முலாவா இதை எழுதும்போது acceleration equal to change in velocity by time. So acceleration equal to change in velocity divided by time. Change in velocity அப்படின்னா final velocity minus initial velocity whole divided by time. யூசுவலா நம்ம ஃபைனல் வெலாசிட்டியை v அப்படின்னு எடுப்போம், இனிஷியல் வெலாசிட்டி u ன்னு எடுப்போம். ஸோ அப்போ ஆக்சலரேஷன் a அப்படின்றது v மைனஸ் u பை t. அண்ட் இதோட SI யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த ஆக்சலரேஷனை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கார் பார்த்தீங்கன்னா அட் ரெஸ்ட் ஸ்டார்ட்ஸ் டு டிராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன் பாத் டயக்ராம்ல இருக்கு. இது வந்து இட் ரீச்சஸ் வெலாசிட்டி ஆஃப் 12 மீட்டர் பர் செகண்ட் 4 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி u வந்து 0, ஏன்னா இது வந்து ரெஸ்ட்ல இருக்கு. அண்ட் ரீச்சஸ் 12 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னா அந்த ஃபைனல் வெலாசிட்டியா நம்ம 12 மீட்டர் பர் செகண்ட் வந்து ரீச் ஆகுது. எவ்வளோ டைம்ல ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 செகண்ட்ஸ்ல. வாட் இஸ் இட்ஸ் ஆக்சலரேஷன் அஸ்யூமிங் தட் இட் ஆக்சலரேட்ஸ் யூனிஃபார்ம்லின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போதான் நம்ம பார்த்தோம் ஏவோட ஃபார்முலா v மைனஸ் u பை டி. ஸோ v மைனஸ் u பை டி அப்படின்னு போட்டுட்டு v யோட வேல்யூ 12, u வந்து 0 டிவைடட் பை 4. அப்போ டோட்டலா இது 12 பை 4. அப்போ இது வந்து 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்சலரேஷன்லயே நமக்கு பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னா சப்போஸ் இப்போ வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அப்போ அதை வந்து நம்ம பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நமக்கு நெகட்டிவ் ஆக்சலரேஷன் ஆர் டீசலரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை நம்ம ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது பாசிட்டிவ் ஆக்சலரேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். எப்படி ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா if the velocity of an object decreases with respect to time. So பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னும் போது இது வந்து இன்க்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதே நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னும் போது டிக்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. சப்போஸ் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியல் வெலாசிட்டியா 8 மீட்டர் பர் செகண்ட்ல மூவ் ஆகுது அண்ட் ஃபைனலா 2 மீட்டர் பர் செகண்ட்ல மூவ் ஆகுது. ஸோ இந்த வெலாசிட்டி சேஞ்சுக்கு 10 செகண்ட்ஸ் ஆகுது. அப்போ இதோட ஆக்சலரேஷனை நம்ம கண்டுபிடிக்கும் போது a ஈக்குவல் டு v மைனஸ் u பை டி அப்படின்னு எடுப்போம் இல்லையா. ஸோ 2 மைனஸ் 8 பை டி அப்படின்னு எடுத்தோம்னா t யோட வேல்யூ 10ன்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ணிடலாம். அப்போ இது ஃபைனலா மைனஸ் 6 பை 10 which is minus 0.6 meter per second square. So இது கம்மியாகறனால நம்ம the deceleration is அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூவை 0.6 meter per second square அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது ஆக்சலரேஷன் வேல்யூ நெகட்டிவா இருக்கும்போது நம்ம டீசலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றதுக்காக மைனஸ் சைனை போட்டு ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ டீசலரேஷன் இஸ் மைனஸ் 0.6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்சலரேஷன்லயே நமக்கு யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னா சப்போஸ் இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னும் போது அது ஒரு இன்க்ரீஸ் ஆகவும் இருக்கலாம் டிக்ரீஸ் ஆகவும் இருக்கலாம். பட் அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து எவ்ரி யூனிட் ஆஃப் டைமுக்கு சேமா இருக்கணும். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து சேம் ஃபார் எவ்ரி யூனிட் ஆஃப் டைம். இப்போ அதை நம்ம யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே டைம் பாருங்க, நமக்கு வந்து 1 2 3 4 5 அப்படின்னு இருக்கு. அண்ட் வெலாசிட்டி இது வந்து மீட்டர் பர் செகண்ட்ல எழுத போறோம். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஆல்ரெடி 20 இருக்கு, பட் இந்த இடத்துல ஒரு 20 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 40 ஆச்சு. இப்போ இது 40 இருக்கு, மறுபடியும் ஒரு 20 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது டோட்டலா 60 ஆச்சு.
மறுபடியும் நெக்ஸ்ட் யூனிட் ஆஃப் டைம்ல இந்த 60 கூட ஒரு 20 இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ 80 ஆச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூனிட் ஆஃப் டைம்ல இருக்கிற 80ல ஒரு 20 இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ 100 ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் யூனிட் ஆஃப் டைம்ல இருக்கிற 100ஓட ஒரு 20 யூனிட் இன்க்ரீஸ் ஆகுது, 120 ஆச்சு. ஸோ இது எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி யூனிட் ஆஃப் டைமுக்கு சேம் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகுறனால இதை நம்ம வந்து ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்த ஆக்சலரேஷன் வந்து பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். இதுவே நம்ம இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ எவ்ரி யூனிட் ஆஃப் டைமுக்கு டிக்ரீஸ் ஆகுற மாதிரி, சப்போஸ் இப்போ டைம் வந்து 1 2 3 4 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து வெலாசிட்டி எடுத்துக்கலாம். இது வந்து மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு. சப்போஸ் இனிஷியலா 100 இருக்கு அப்படின்னா 20 யூனிட் டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல வந்து 18 வந்துடும். ஸோ 80 மீட்டர் பர் செகண்ட். அண்ட் 80ல மறுபடியும் ஒரு 20 யூனிட் கம்மியாயிடுச்சுன்னா 16 வரும். அடுத்த யூனிட் ஆஃப் டைம்ல 60ல ஒரு 20 கம்மியாயிடுச்சு அப்படின்னா 40 வரும். அடுத்த யூனிட் ஆஃப் டைம்ல 40ல மறுபடியும் ஒரு 20 கம்மியாயிடுச்சு அப்படின்னா 20 வரும். அண்ட் அடுத்த யூனிட் ஆஃப் டைம்ல அந்த 20 கம்மியாயிடுச்சு அப்படின்னா 0 அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சேம் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. போன டைம் எப்படி சேம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சோ சேம் வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டீசலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல இருந்து நமக்கு யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எவ்ரி யூனிட் ஆஃப் டைமுக்கு அது சேமா இருக்கணும். இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம 20 யூனிட் இன்க்ரீஸ் பண்ணி காட்டியிருக்கோம், 20 யூனிட் டிக்ரீஸ் பண்ணி காட்டியிருக்கோம் ஃபார் எவ்ரி யூனிட் டைமுக்கு. இப்போ அடுத்தது நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னும் போது சேஞ்ச் வந்து வேற மாதிரி இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்காது, சேமா இருக்காது. அதாவது இப்போ நம்ம டைம் வந்து இப்போ 1 2 3 4 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் டைரக்டா சேஞ்ச் இன் வெலாசிட்டி எடுத்துக்க போறேன். அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னா ஒவ்வொரு யூனிட் ஆஃப் டைமுக்கு இதே போன கேஸா இருக்கும்போது எல்லாமே 20. நம்ம சேஞ்ச் இன் வெலாசிட்டி எழுதுற வெலாசிட்டியே டைரக்டா போட்டிருக்கோம். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே 20 20 அப்படின்றது. பட் இங்க நம்ம டைரக்டா சேஞ்ச் இன் வெலாசிட்டியே எடுத்துக்க போறோம். ஸோ இந்த புக்ல வந்து டைம் ஸ்டார்டிங் 0ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க சேஞ்ச் இன் வெலாசிட்டி 0 இருக்கு. அடுத்த யூனிட் ஆஃப் டைம்ல வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இதே அடுத்த யூனிட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா 20 சேஞ்ச் ஆயிருக்கு. ஆக்சுவலா இந்த சேஞ்ச் வந்து சேமாவே இல்லை. மறுபடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா 20, அடுத்து 10, மறுபடியும் 20. ஸோ இது என்ன ஆகுதுன்னா மாறி மாறி சேஞ்ச் ஆகுது, சேமா சேஞ்ச் ஆகல. போன டைம் வந்து எல்லாமே +20 ஆச்சு, இல்லை -20 ஆச்சு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 சேஞ்ச் ஆயிருக்கு, அப்புறம் 20 சேஞ்ச் ஆயிருக்கு, அப்புறம் 30 சேஞ்ச் ஆயிருக்கு, அப்புறம் 10, அப்புறம் மறுபடியும் 20. ஸோ மாறிக்கிட்டே இருக்கு. அதனால இது வந்து நம்ம நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ if the change in velocity for every unit of time வந்து not same அப்படின்னா இதை வந்து நம்ம நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து the velocity of a train at different times is given in the figure. Analyze this and complete the table அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ABCDEF அப்படின்ற இடத்துல 0 செகண்ட் அண்ட் 10 செகண்ட்ஸ்ல பிக்கு ரீச் ஆயிடுது, அண்ட் 20 செகண்ட்ஸ்ல சிக்கு ரீச் ஆயிடுது, 30 செகண்ட்ல டிக்கு ரீச் ஆகுது, 40 செகண்ட்ல இக்கு ரீச் ஆகுது, அண்ட் 50 செகண்ட்ல எஃப்க்கு ரீச் ஆகுது. அண்ட் A to B இதோட இனிஷியல் வெலாசிட்டி இந்த இடத்துல இருக்கு, அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி. இப்போ B to C பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி 6, ஃபைனல் வெலாசிட்டி 14. இப்போ இந்த டேபிள ஃபர்ஸ்ட் என்ன ஃபில் பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி 0, இது ஓகே. இந்த இடத்துல u வந்து 0, ஃபைனல் வெலாசிட்டி 6. ஓகேவா? இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஃபரன்ஸ் எடுக்கணும். v minus u, 6 minus 0 6. இது ஓகே. இதுக்கு ஆகிற டைம் வந்து இங்கிருந்து 10 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. ஸோ 10 அப்படின்னு போட்டுருக்காங்க. அப்போ ஆக்சலேஷன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி 6/10 போட்டால் 0.6 வரும். இப்போ நம்ம அடுத்தது ஃபில் பண்ண போகிறோம். இப்போ B எடுக்கும்போது இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 6 அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி 14. இப்போ இதோட டிஃபரன்ஸ் வந்து 8. அண்ட் இதுக்கு ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த B to C வந்து 10 செகண்ட்ஸ் தான் ஆகுது. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல நம்ம
10 அப்படின்றத எடுத்துட்டு 0.8 அப்படின்னு வரும் ஆஃப்டர் டிவைடிங். இப்போ C2D அப்படின்னு எடுத்துக்கலாமா? C2D எடுக்கும்போது இது 14, இது 14. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 14, ஃபைனல் வெலாசிட்டியும் 14, சேஞ்ச் இன் வெலாசிட்டி 0, அதுவும் 10 செகண்ட் ஆகுது. அண்ட் சேஞ்ச் இன் வெலாசிட்டி 0ன்றனால டோட்டல் ஆக்சலரேஷன் வந்து 0 அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இது 14 இருக்கு, E வந்து 6 ஆயிடுச்சு, இப்போ கம்மி ஆயிடுச்சு. இப்போ நான் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு வந்து -8 அப்படின்னு வரும், ஏன்னா 6 - 14. இப்போ 10ஆல டிவைட் பண்ணா -0.8 m/s² அப்படின்றது ஆக்சலரேஷன். அடுத்தது 6 இருக்கு அண்ட் மறுபடியும் கம்மி ஆகுது 2, V - U அப்படின்னு எடுக்கும்போது 2 - 6 வந்து -4 அப்படின்னு வரும். அண்ட் அதே டைம் தான் ஆகுது, ஏன்னா டைம் வந்து எல்லாமே 10 யூனிட்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க, 10, 20, 30, 40, 50. ஸோ நம்ம டிவைட் பண்ணா -0.4 அப்படின்னு வரும். இந்த டேபிள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன டேட்டா இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கார் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, கார் அட் ரெஸ்ட். ஸோ டைம் வந்து 0 செகண்ட், 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 20 மீட்டர் அப்படியே இருக்கு. ஸோ இதை நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணும்போது நம்ம வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ஆக்சஸ் எடுத்துட்டு, அண்ட் இந்த இடத்துல வந்து ஹரிசாண்டல்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டைம் எடுத்துப்போம். ஸோ டைம் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 1, 2, 3, 4, 5. அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கேல் 10 எடுத்துக்கலாம், 10, 20, 30, 40, 50 இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் இதுல பிளாட் பண்ணும்போது டைம் 0 இருக்கும்போது டிஸ்டன்ஸ் வந்து 20. ஸோ இந்த இடத்துல இருக்கு டைம் 1 செகண்ட் இருக்கும்போது டிஸ்டன்ஸ் 20, 2 இருக்கும்போது டிஸ்டன்ஸ் 20. ஸோ இது வந்து ஹரிசாண்டலா ஒரு லைன் வரும். ஸோ இதுதான் வந்து கிராஃப். இந்த கிராஃப் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார் அட் ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட்ல இருக்கும்போது டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்கு. ஸோ இதுல இருக்க கிரேடியன்ட் வந்து நம்ம 0 அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா ஹரிசாண்டலா இருக்கு இல்லையா. ஸோ கிரேடியன்ட் அப்படின்னா அந்த இன்க்ளினேஷன் அண்ட் ஸ்லோப் வரும். ஸோ இங்க ஹரிசாண்டலா இருக்கனால எதுவுமே கிடையாது, அதனால வந்து 0 கிரேடியன்ட். இப்போ அடுத்த டேட்டா பாத்தீங்கன்னா கார் டிராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் 10 m/s. ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து ஒரு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஆக்சிஸ் எடுத்துப்போம். அண்ட் ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல வந்து டைம் எடுத்துப்போம் அண்ட் வெர்டிகல் ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸ் எடுத்துக்க போறோம். ஸோ டைம் 0, 1, 2, 3, 4, 5 அண்ட் டிஸ்டன்ஸ் ஒன்ஸ் அகைன் 10 யூனிட்ஸ் எடுத்துக்கலாம், 10, 20, 30, 40, 50. ஸோ நம்மளோட கிராஃப் பார்த்தீங்கன்னா டைம் 0 இருக்கும்போது டிஸ்டன்ஸ் 0, டைம் 1 இருக்கும்போது டிஸ்டன்ஸ் 10, 2 இருக்கும்போது 20, 3 இருக்கும்போது 30, 4 இருக்கும்போது 40, 5 இருக்கும்போது 50. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணா நமக்கு வந்து இப்படி ஒரு லைன் கிடைக்கும். இது கான்ஸ்டன்டா வேரி ஆகுறதுனால இந்த கிராஃப் வந்து கான்ஸ்டன்ட் கிரேடியன்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்த கிராஃப் வந்து கார் டிராவலிங் அட் இன்க்ரீசிங் ஸ்பீடு. ஸோ ஸ்பீடு வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஆக்சிஸ் எடுத்துக்க போறோம். அண்ட் இந்த ஹரிசாண்டல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூசுவல் டைம் எடுத்துப்போம், வெர்டிகல்ல வந்து டிஸ்டன்ஸ் எடுத்துப்போம். ஸோ இப்போ இதுல வந்து 0, 1, 2, 3, 4, 5 அண்ட் இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 125 வரைக்கும் இருக்கு. ஸோ நம்ம ரஃப்லி 20 ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஸோ 20, 40, 60, 80, 100, 120, 140. இப்போ பிளாட் பண்ணும்போது பாருங்க டைம் 0 இருக்கும்போது 0, 1 இருக்கும்போது 5 அப்போ இங்கே வரும், 2 இருக்கும்போது 20, 3 இருக்கும்போது 45, 45னா 40 தாண்டி கொஞ்சம் அதிகமா, 4 இருக்கும்போது 80 அண்ட் 5 இருக்கும்போது 125. ஸோ 120 தாண்டி கொஞ்சம் இப்படி வரும். ஸோ இப்போ இதோட கர்வ் வந்து இப்படி ஸ்மூத்தா ஜாயின் பண்ணா நமக்கு வந்து ஒரு கர்வ் கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ இது மாதிரி நமக்கு கிராஃப் வருது. இந்த கிராஃப் வந்து இன்க்ரீசிங் கிரேடியன்ட் இருக்கு. ஸோ ஸ்லோப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சப்போஸ் நம்ம இப்போ இந்த இடத்துல மெஷர் பண்ற ஸ்லோப் இங்க மெஷர் பண்றோம்னு வச்சுக்கோங்க, இதை விட இந்த இடத்துல மெஷர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதான் இன்க்ரீசிங் கிரேடியன்ட். பட் இதுவே நம்ம இங்க வந்து
எந்த இடத்துல நம்ம ஸ்லோப் எடுத்தாலும் அது சேமாக தான் இருக்கும். ஸ்லோப் அப்படின்றது வெர்டிகல் டிஸ்டன்ஸ் பை ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். அண்ட் இந்த இடத்துல நம்ம அது மாதிரி எடுக்கவே முடியாது, ஏன்னா இது ஜீரோ கிரேடியன்ட், இன்க்ரீஸே ஆகல, கான்ஸ்டன்டா இருக்கு. அடுத்தது fourth graph, car traveling at decreasing speed. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் நம்ம ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் எடுத்துக்கலாம். இதில் வந்து டைம் ஹரிசாண்டல் ஆக்சிஸ்லையும் வெர்டிகல் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸையும் எடுத்தாச்சு. 0, இங்கே 1, 2, 3, 4, 5 அண்ட் இங்கே ஆஸ் யூஷுவல் நம்ம 20 எடுத்துக்கலாம். 20, 40, 60, 80, 100, 120, 140. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிளாட் பண்ணணும். 0 இருக்கும்போது 0, 1 இருக்கும்போது 45, ஸோ 40 தாண்டி கொஞ்சம் வரும். 2 இருக்கும்போது 80, 3 இருக்கும்போது 105, ஸோ 100 தாண்டி கொஞ்சம். 4 இருக்கும்போது 120, ஸோ 120 கரெக்டாக இங்கே போட்டாச்சு. அதுக்கப்புறம் 125 கொஞ்சம் அதிகம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்மூத் கர்வில் ஜாயின் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி ஒரு கர்வ் இப்படி வந்து இப்படி பெண்ட் ஆகும். அண்ட் இதோட கிரேடியன்ட் அப்படின்னா நம்ம ஸ்லோப் இப்போ இந்த இடத்துல மெஷர் பண்ணுறத விட போக போக இந்த கிரேடியன்ட் வந்து என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிகல் டிவைட் பை ஹரிசாண்டல் போடும்போது கம்மியாகிட்டே போகுது. ஸோ இது வந்து நம்ம டிக்ரீசிங் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இதுவே இன்க்ரீசிங் கிரேடியன்ட் அப்படின்னா ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து கான்ஸ்டன்ட் கிரேடியன்ட், கார் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு அர்த்தம். ஜீரோ கிரேடியன்ட் அப்படின்னா கார் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம கொடுத்துருக்க டேட்டா வச்சு தான் நம்ம கிராஃப் வரைஞ்சோம். பட் கிராஃபோட நேச்சரை வச்சு அது என்ன டைப் ஆஃப் மூவிங் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் இன் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன். அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்பீட் டைம் கிராஃப்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா பாருங்க, பஸ் அட் ரெஸ்ட். ஸோ டைம் வந்து 0, 1, 2, 3, 4, 5 செகண்ட்ஸ் இருக்கும்போது ஸ்பீடு வந்து 0ல இருக்கு. ஸோ இதை நம்ம கிராஃபா பிளாட் பண்ணா நம்ம வந்து ஒரு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஆக்சிஸ் எடுத்துப்போம். அண்ட் ஆஸ் யூஸ்வல் ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல டைமும் வெர்டிகல் ஆக்சிஸ்ல நம்ம இங்கே ஸ்பீடும் எடுத்துக்க போறோம். அண்ட் இந்த இடத்துல இது 0, 1, 2, 3, 4, 5 அண்ட் இங்கே நம்ம 5, 10, 15, 20, 25 இது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 0வா இருக்கும்போது ஸ்பீடு வந்து 0, ஸோ இங்கே இருக்கு. 1ஆ இருக்கும்போது 0, ஸோ எல்லா டைம்லையும் ஸ்பீடு வந்து 0 அப்படின்னா நம்மளோட கிராஃபே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல இப்படியே கோயின்சைட் ஆகுது. ஸோ ஸ்பீடு வந்து 0வாவே இருக்கு. அப்போ பஸ் வந்து இட் ஹேஸ் 0 ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த டேட்டா பார்த்தீங்கன்னா பஸ் டிராவலிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னும் போது ரெஸ்ட்ல இல்லை, மூவ் ஆகுது, பட் யூனிஃபார்ம் ஸ்பீட்ல மூவ் ஆகுது. ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல டைம் எடுத்துக்க போறோம், வெர்டிகல் ஆக்சிஸ்ல ஸ்பீட் எடுத்துக்க போறோம். இது 0, இந்த இடத்துல 1, 2, 3, 4, 5 எடுத்தாச்சு. அண்ட் ஸ்பீட் வந்து நம்ம 5, 10, 15, 20 இது மாதிரி எடுத்தாச்சு. இதை பிளாட் பண்ணும்போது டைம் 0வா இருக்கும்போது ஸ்பீடு வந்து 10 மீட்டர் per செகண்ட். 1 செகண்ட் இருக்கும்போதும் அதே ஸ்பீடு, 2 செகண்டுக்கும் அதே ஸ்பீடு, 3 செகண்டுக்கும் அதே ஸ்பீடு, 4 செகண்டுக்கும் அதே ஸ்பீடு. ஏன்னா இதெல்லாம் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னா சேம் ஸ்பீடு இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் ஜாயின் பண்ணா நமக்கு போன டைம் மாதிரியே ஒரு ஹரிசாண்டல் லைன் கிடைச்சிருக்கு. ஸோ போன கிராஃப் மாதிரியே நம்ம ஹரிசாண்டல் லைன் கிடைச்சிருக்கு. அப்போ அது ஒரு ஸ்லோப் வந்து 0. The bus has 0 acceleration அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கிராஃபோட டேட்டா பார்த்தீங்கன்னா டிராவலிங் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஸோ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னா நமக்கு ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் டைம் ஆக ஆக. ஸோ ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஆக்சிஸ் எடுத்தாச்சு. ஆஸ் யூஷுவல் டைம் ஹரிசாண்டல் ஆக்சிஸ்லையும் ஸ்பீடு வந்து வெர்டிகல் ஆக்சிஸ்லையும் எடுத்தாச்சு. இது 0. ஸோ டைம் வந்து இப்போ 1, 2, 3, 4, 5 அப்படின்னு எடுத்தாச்சு. ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 50 வரைக்கும் இருக்கு. ஸோ நம்ம வந்து 10 யூனிட்ஸாக எடுத்துக்கலாம், தான் பெட்டராக இருக்கும். ஸோ 10, 20, 30,
40, 50. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைம் 0 இருக்கும்போது 0, 1 இருக்கும்போது 10, 2 இருக்கும்போது 20, 3 இருக்கும்போது 30, 4 இருக்கும்போது 40, 5 இருக்கும்போது 50. ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்படி ஒரு லைன் கிடைக்கும். அண்ட் இந்த லைனோட ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக இருக்கு அண்ட் அது கான்ஸ்டன்டாகவும் இருக்கு. அதனால இதோட ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுப்போம். ஸோ எந்த இடத்துல எடுத்தாலும் சேமாக தான் இருக்கும். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ், இது இங்கே எடுத்தாலும் அதே தான் வரும். ஸோ அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இது பாசிட்டிவ் வேல்யூ வரும். ஸோ அதனால ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பஸ் டிராவலிங் யூனிஃபார்ம் டிசலரேஷன். யூனிஃபார்ம் டிசலரேஷன் அப்படின்னும் போது இதோட ஸ்பீட் வந்து யூனிஃபார்மா கம்மியாகுது. ஸோ நம்ம ஹரிசாண்டல் ஆக்சிஸ் அண்ட் வெர்டிக்கல் ஆக்சிஸ் எடுத்தாச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் இங்கே டைம், இங்கே வந்து ஸ்பீடு. டைம் வந்து 0, 1, 2, 3, 4, 5. ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 10, 10 எடுத்துக்கலாம். 10, 20, 30, 40, 50. இப்போ டைம் 0 இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்பீட் வந்து 50 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. 1 இருக்கும்போது 40, 2 இருக்கும்போது 30, 3 இருக்கும்போது 20, 4 இருக்கும்போது 10, 5 இருக்கும்போது 0. ஸோ இதை இப்போ ஜாயின் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு லைன் கிடைக்கும். அண்ட் இதோட ஸ்லோப் ஆர் கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கும், பட் கான்ஸ்டன்டா இருக்கும். அதனால நம்ம ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கிராஃப் பார்த்தீங்கன்னா பஸ் டிராவலிங் வித் இன்க்ரீசிங் ஆக்சலரேஷன். ஸோ ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, பட் நான் யூனிஃபார்மா இருக்கு போகுது. ஸோ இந்த டேட்டா வந்து நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் டேட்டா. ஸோ இப்போ இதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆக்சிஸ் எடுத்தாச்சு. அண்ட் ஆஸ் யூஷுவல் நமக்கு இந்த இடத்துல டைம் அண்ட் இந்த இடத்துல ஸ்பீட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல 0, இங்கே 1, 2, 3, 4, 5 டைம் போட்டாச்சு. ஸ்பீட் வந்து நம்ம 10, 10 யூனிட்ஸாக எடுத்துக்கலாம். 10, 20, 30, 40, 50. ஸோ இதை பிளாட் பண்ணும்போது 0 இருக்கும்போது 10 இந்த இடத்துல இருக்கு, 1 இருக்கும்போது 2. ஸோ 2ன்றது ரஃப்லி இங்கே இருக்கும். 2 இருக்கும்போது 8. ஸோ 8 அப்படின்றது இந்த இடத்துல வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. இது 0வா இருக்கணும். அதர்வைஸ் அவங்க சொன்ன மாதிரி நான் யூனிஃபார்மா நமக்கு இங்கே கிடைக்காது. ஸோ மறுபடியும் இதை ரீப்ளாட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வேல்யூ வராது, அதுக்கு பதில் வேற இடத்துல வரும். ஸோ டைம் 0வா இருக்கும்போது நமக்கு வந்து எங்க இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல 0 இருக்கும். ஸோ 1 இருக்கும்போது 2, 2 இருக்கும்போது 8, 10ஓட கொஞ்சம் கீழே கம்மியாக இருக்கும். 3 இருக்கும்போது 18, 20ஓட கொஞ்சம் கீழே இருக்கும். 4 வந்து 32, ஸோ 30க்கு கொஞ்சம் மேலே. 5 இருக்கும்போது 50, ஸோ இன்னும் ரொம்ப மேலே. இப்போ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே ஆரம்பிச்சு இப்படி வந்து இப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இதோட இந்த கிராஃபோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கு, இன்க்ரீசிங் கிரேடியண்டா இருக்கு, இன்க்ரீசிங் ஸ்லோப். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வெர்டிகல் டிவைட் பை ஹரிசாண்டல் போடுவோம். இந்த இடத்துல போடும்போது வெர்டிகல் டிவைட் பை ஹரிசாண்டல் போடுவோம். பட் இதுல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெர்டிகல் வந்து கம்மியா இருக்கு, ஹரிசாண்டல் பெருசா இருக்கு. இங்க வெர்டிகல் பெருசா இருக்கு. அப்போ போக போக ஸ்லோப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதான் இன்க்ரீசிங் கிரேடியன்ட். ஸோ இதை வச்சு நம்ம ஆக்சலரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம அடுத்த கிராஃப் பிளாட் பண்ண போறோம். இது வந்து பஸ் டிராவலிங் வித் டிக்ரீசிங் ஆக்சலரேஷன். ஸோ நமக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்ஸ் அகெயின் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஆக்சிஸ் எடுத்துக்க போறோம். ஸோ ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ஆக்சிஸ் எடுத்தாச்சு. இங்க வந்து டைம் அண்ட் இது வந்து ஸ்பீடு. இது வந்து 0, டைம் வந்து 1, 2, 3, 4, 5.
நம்ம 10 யூனிட்ஸ் எடுத்துக்கலாம். 10, 20, 30, 40, 50. ஸோ 0 இருக்கும்போது 10, 1 இருக்கும்போது 18, 2 இருக்கும்போது 32, 3 இருக்கும்போது 42, 4 இருக்கும்போது 48, 5 இருக்கும்போது 50. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்மூத் கர்வாக ஜாயின் பண்ணால் நமக்கு வந்து இப்படி ஒரு கர்வ் வருது. பட் நம்ம ஸ்லோப் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இனிஷியலாக இருக்கும்போது ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் இப்படி எடுக்கிறோம், இங்கே லேட்டர் வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் எடுக்கிறோம். இதில் என்ன ஆகுதுன்னா இந்த வெர்டிகல் வந்து கம்மியாகிட்டே போகுது. முதல்ல பெருசாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? கிரேடியன்ட் வந்து கம்மியாகும். ஸோ இது பாசிட்டிவாக இருக்குது, பட் டிக்ரீசிங் கிரேடியன்ட். அதனால ஆக்சலரேஷன் வந்து டிக்ரீசிங் ஆர் டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச கிராஃபோட கம்பேரிசன் பண்ண போகிறோம். அதாவது டிஸ்டன்ஸ் டைம் கிராஃபுக்கும் ஸ்பீட் டைம் கிராஃபுக்கும் ஒரு சிச்சுவேஷன்ல அதோட நேச்சர் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கம்பேரிசன். இப்போ ஒரு கார் டிராவல் பண்ற ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்க போறோம். ஸோ கார் வந்து இப்படி டிராவல் பண்ணுது அண்ட் இதை நம்ம டிஃப்ரெண்ட் செக்மெண்டா எடுத்துக்க போறோம். ஸோ ஏ டு பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேச்சர், பி டு சி ஒரு நேச்சர், சி டு டி வந்து ஒரு நேச்சர். இப்போ ஏ டு பி பாத்தீங்கன்னா கார் வந்து யூனிஃபார்மா ஆக்சலரேட் ஆக போகுது. ஸோ ரெஸ்ட்ல இருந்து யூனிஃபார்மா ஆக்சலரேட் ஆக போகுது. அண்ட் பி டு சி வந்து கார் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல மூவ் ஆகுது. அண்ட் சி டு டி கார் டீசலரேட்ஸ் யூனிஃபார்ம்லி டு ஸ்டாப். ஸோ டீசலரேட் ஆகி ஸ்டாப் ஆக போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வரைய போறோம். ஸோ ஒரு ஃபுல் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் எடுத்தாச்சு, வெர்டிகல் ஆக்சிஸ். அண்ட் வெர்டிகல் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி பி வரைக்கும் ஒரு செக்மெண்ட், அப்புறம் சி வரைக்கும் ஒரு செக்மெண்ட், அதுக்கப்புறம் எண்ட் இருக்கு. அண்ட் இதுல ஹரிசாண்டல்ல நம்ம ஆஸ் யூஸ்வல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைம் எடுத்துப்போம். அண்ட் இங்க வெர்டிகல் ஆக்சிஸ்ல வந்து டிஸ்டன்ஸ் எடுத்துப்போம். இப்போ கார் ஆக்சலரேட் யூனிஃபார்ம்லி ஃப்ரம் த ரெஸ்ட். ஆக்சலரேட் ஆகும்போது டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிராஃப்ல பார்த்துருக்கோம். ஸோ ரெஸ்ட்ல இருக்குன்னா இங்க இருந்து ஆரம்பிக்கும், அது வந்து என்ன ஆகும்னா இப்படி ஒரு கர்வ் மாதிரி இப்படி ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகும், இப்படி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது கார் மூவ்ஸ் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்படின்னா இந்த இன்க்ரீஸ் ஆகிற டிஸ்டன்ஸ் வந்து யூனிஃபார்மா இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லைன் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி வரும். முதல்ல ஒரு கர்வா வந்துச்சு, அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைனா வந்துச்சு. அப்புறம் டீசலரேட்ஸ் யூனிஃபார்ம்லி டு ஸ்டாப் அப்படின்னும் போது இது டீசலரேட் ஆகும்போது இந்த கிராஃப் வந்து ஃபர்தரா இங்க இருந்து இப்படி போய் இப்படி பெண்ட் ஆகும். ஸோ இதோட டிஃப்ரெண்ட் நேச்சர் பாருங்க. இந்த மிடில் போர்ஷன்ல கிரேடியன்ட் வந்து கான்ஸ்டன்ட், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். இதே ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல கிரேடியன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு ஒரு கான்கேவ் கர்வ் வரும். அண்ட் தேர்ட் பார்ட்ல கிரேடியன்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும், அண்ட் அப்போ நமக்கு வந்து கான்வெக்ஸ் கர்வ் கிடைக்கும். ஸோ நம்ம தனித்தனியா வரைஞ்சதை வந்து இங்க ஒரே கிராஃபா ஒரு டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ல வரைஞ்சிருக்கோம். இப்போ இதுக்கு கீழேயே நம்ம ஸ்பீட் டைம் கிராஃப் வரைய போறோம். ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த லைன்ஸ் எல்லாம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து இங்க ஒரு ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்க போறோம். அண்ட் இந்த வெர்டிகல் லைன் வந்து நமக்கு தனித்தனி செக்மெண்ட் இருக்கு, ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆஸ் யூஸ்வல் இந்த இடத்துல வந்து நம்ம டைம் எடுத்துப்போம். அண்ட் இந்த இடத்துல ஸ்பீடு. இப்போ நமக்கு கிரேடியன்ட் வந்து யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அதாவது கார் ஆக்சலரேட் யூனிஃபார்ம்லி. அப்போ யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதோட கிராஃப் எப்படி இருக்கும் பாருங்க. நமக்கு இந்த இடத்துல கான்கேவ் வந்துச்சு இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்லோப் லைன் வரும். அடுத்தது கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல மூவ் ஆகும்போது ஸ்பீடு வந்து வேரி ஆகல, அப்ப நமக்கு ஹரிசாண்டல் லைன் வரும். அடுத்தது டீசலரேட் ஆகுது, அப்ப என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து ரெஸ்ட்டுக்கு வரும். ஸோ நம்மளுக்கு ஸ்லோப் லைன் வந்து இப்படி டிக்ரீஸ் ஆகி வரும். ஸோ இதே நம்ம தனித்தனி கிராஃபா போட்டிருந்தோம். பட் இங்க வந்து இது கம்பேரிசனுக்காக ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஸ்ட்ரெயிட் லைன், தேர்ட் பார்ட்லயும் ஸ்ட்ரெயிட் லைன், அண்ட் ஈவன் செகண்ட் பார்ட்லயும் ஸ்ட்ரெயிட் லைன். பட் செகண்ட் பார்ட்ல நமக்கு ஹரிசாண்டல் லைன் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து இந்த கிரேடியன்ட் வந்து பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்டா இருக்கு. அண்ட் லாஸ்ட் பார்ட்ல கிரேடியன்ட் வந்து நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ
இந்த கம்பேரிசன் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ இதை வரையவும் தெரியணும். அண்ட் டிஸ்டன்ட் டைம் கிராஃப்ல நமக்கு கான்கேவ் ஆர் கான்வெக்ஸ் கர்வ் இருக்கும்போது ஸ்பீட் டைம் கிராஃப்ல நமக்கு வந்து ஸ்லோப் லைன் வரும். அண்ட் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்ல ஸ்லோப் லைன் வரும்போது நமக்கு இங்க ஹரிசான்டல் லைன் வரும். அடுத்து நம்ம படிக்க போற டாபிக் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஒரு ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, அது வந்து ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல தான் என்டையர் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்ட் ஆர் அப்பியர் டு ஆக்ட். ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இட் இஸ் அ பாயிண்ட் த்ரூ விச் தி என்டையர் வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்பியர் டு ஆக்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கு. ஸோ மேபி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் வழியா தான் நம்மளோட எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இதை இப்படி அட்ராக்ட் பண்ணும். அதாவது இந்த பாயிண்ட்ல தான் இந்த புல் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லுவோம், வெயிட், அது வந்து அப்பியர் டு ஆக்ட். இப்போ ஒரு ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி இருக்குன்றதை பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கு அப்படின்னா நம்ம இதோட டயகனலை இப்படி வரைவோம். இந்த ரெண்டு டயகனலும் மீட் ஆகிற இடம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். ஜென்ரலாகவே இப்போ நமக்கு வந்து ஒரு ஜாமெட்ரிக்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஜாமெட்ரிக் சென்டர்ல தான் இருக்கும். ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்றது வந்து இந்த ரெகுலர்லி ஷேப்டு ஜாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ல வந்து அதோட ஜாமெட்ரிக் சென்டர்ல இருக்கும். ஸோ இது வந்து ஜாமெட்ரிக் சென்டர். இதுவே ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இதோட ஜாமெட்ரிக் சென்டரை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ ஜாமெட்ரிக் சென்டர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னா இது வந்து இப்படி ஜாயின் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொரு லைன் ஃப்ரம் த வெர்டெக்ஸ், அதே மாதிரி இன்னொரு லைன். ஸோ இது வந்து ஜாமெட்ரிக் சென்டர். ஸோ இந்த இடத்துல சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஆக்ட் ஆகும். இதுவே ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இதோட ஜாமெட்ரிக் சென்டர் வந்து சென்டர், இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். அண்ட் நமக்கு இப்போ ஒரு ரிங் ஷேப்டு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நடுவில் வந்து எதுவுமே இல்லை, ஹாலோ மாதிரி. ஸோ இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்டே. ஸோ இதோட ஜாமெட்ரிக் சென்டர் அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த இடத்த எடுத்துப்போம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஸ்டெபிலிட்டி. ஸோ ஸ்டெபிலிட்டி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாடியோட எபிலிட்டி டு மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணா அது எப்படி மெயின்டைன் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் இருக்கு. ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், அப்புறம் நியூட்ரல் ஈக்லிபிரியம். இப்போ நம்ம ஸ்டேபிள் ஈக்லிபிரியத்தை பத்தி வித் எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல ஒரு ஃப்ரஸ்டமை பிளேஸ் பண்ண போறோம். ஃப்ரஸ்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அதாவது கோன்ல இருந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கும். அண்ட் இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்றது சம்வேர் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல சென்டர் ஆஃப் கிராவிட்டியை மார்க் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு வெர்டிகல் லைன் ஒன்று எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ இதை டிஸ்டர்ப் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா இது வந்து டிஸ்பிளேஸ் ஆகும். இது டிஸ்பிளேஸ் ஆகும்போது இதோட ஷேப் எப்படி இருக்குன்றதை நம்ம வரையலாம். ஸோ இந்த பாயிண்ட் அப்படியே தான் இருக்கும். அண்ட் நமக்கு வந்து இப்படி ஒரு லைன் எடுத்துக்கலாம். இது மாதிரியும் இன்னொரு லைன் வந்து நம்ம இதை டிஸ்டர்ப் பண்றோம் இல்லையா? ஸோ இது மாதிரியும் வரும். ஸோ இது இன்னுமே கொஞ்சம் பெட்டரா போடலாம். ஸோ ஒரு லைன் வந்து ஆக்சுவலா இங்க இருக்கிற இந்த லைன் வந்து கொஞ்சம் இப்படி வந்துடும். அண்ட் இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். அண்ட் இந்த ஃப்ரெஷத்தோட ஷேப் இதே மாதிரியே கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்படியும் அண்ட் பாட்டத்தோட ஏரியா வந்து இப்படியும் இருக்கும். ஸோ இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதோட சிஜி வந்து இங்க இருந்து இப்போ இந்த இடத்துல மூவ் ஆகும்.
ஸோ இப்படி டிஸ்டர்ப் பண்ணும்போது இதோட ரைஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இருந்த இந்த லெவல்ல இருந்து லைன் போட்டு கட்டுறோம் பாருங்க, இதான் இதோட லெவல். இங்கிருந்து இவ்வளவு தூரத்துக்கு ரைஸ் ஆயிருக்கு. பட் இதுல நம்ம அந்த வெர்டிகல் லைன் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து அந்த பேஸுக்குள்ளேயே தான் இருக்கு. இந்த பேஸ் அப்படின்றது இந்த பேஸ் ஏரியா. ஸோ இந்த இடத்துல பாட்டம்ல இருக்கு இல்லையா, இந்த பேஸ் ஏரியா. ஸோ இதுக்குள்ளதான் இருக்கு. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நம்ம இங்கிருந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணி விட்டாலும் இந்த பக்கம் போயிட்டு திரும்பவும் அது ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும். அடுத்தது அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். ஸோ இதே மாதிரியே ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் எடுத்துக்க போறோம் அண்ட் ஒரு ஃப்ரஸ்டத்தை நம்ம பிளேஸ் பண்ண போறோம். பட் இப்போ நம்ம எப்படி பிளேஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இன்வெர்டட் இந்த ஷேப்ல நம்ம பிளேஸ் பண்ண போறோம். அண்ட் இதை வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ சப்போஸ் இதோட சிஜி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண போறோம் அண்ட் இதோட வெர்டிகல் லைன் நம்ம எடுத்துக்க போறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம பேஸ் ஏரியாவும் எடுத்துக்கிறோம். ஏன்னா பேஸ் ஏரியா வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து பேஸ் ஏரியா. இப்போ இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண போறோம். இப்போ நம்ம இதை புஷ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது என்ன ஆகும்னா கொஞ்சம் இது டில்ட் ஆகும். ஸோ டில்ட் ஆகும்போது என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ வரைய போறோம். ஸோ இப்படி வந்துடும். இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். ஸோ டில்ட் ஆன பிறகு இதோட பேஸ் வந்து இப்படி இருக்கும் அண்ட் இதோட டாப் ரீஜன் வந்து இப்படி இருக்கும். அண்ட் இப்போ இதோட சிஜி வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்தது இந்த இடத்துல வந்துடும். ஸோ ஆல்ரெடி இருந்த இந்த லெவலை விட இப்போ அது வந்து கீழே வந்துருச்சு. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம இப்போ ஒரு வெர்டிகல் லைன் வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்க, இந்த பேஸை விட்டு வெளியே வந்துருச்சு. போன டைம் பார்த்தீங்களா இந்த வெர்டிகல் லைன் வந்து இந்த பேஸ் ஏரியாவுக்கு உள்ளே தான் இருக்கும். பட் இங்கே வந்து பேஸை விட்டு வெளியே வந்துருச்சு. ஸோ இதை கொஞ்சம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண உடனே சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து லோயர் ஆயிடுச்சு. அண்ட் இந்த வெர்டிகல் லைனும் வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா த்ரூ த சென்டர் வந்து ஃபால்ஸ் அவுட் சைட் இட்ஸ் பேஸ். அதனால இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு திரும்பவும் வராது. அதுதான் அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். அடுத்து நம்ம பார்க்க போறது நியூட்ரல் ஈக்லிபிரியம். இப்போ ஒன்ஸ் அகைன் நம்ம ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் எடுத்துட்டு இதுல வந்து இந்த ஃப்ரஸ்டத்தை பிளேஸ் பண்ண போறோம். பட் இப்போ எப்படி பிளேஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி வந்து அந்த சைடு வந்து இப்படி லை ஆகிற மாதிரி பிளேஸ் பண்ண போறோம். ஸோ ஃப்ரஸ்டம் வந்து இப்படி பிளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் இதோட சிஜி வந்து மார்க் பண்ணணும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து மார்க் பண்ணணும். அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த இடத்துல இருக்கும். சப்போஸ் இப்போ இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா இது வந்து அப்சைட் டவுன் அந்த மாதிரி வராது, ஜஸ்ட் ரோல் மட்டும் தான் ஆகும். இப்போ ரோல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரோல் ஆகுது அப்படின்னா மறுபடியும் இது வந்து இது வேற ஒரு பொசிஷன் இப்படி வந்துடும் அண்ட் இப்படி இருக்கும். ஸோ மறுபடியும் இந்த டயக்ராம் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் இதோட பேஸ் வந்து இந்த பக்கம் இருக்கும் அண்ட் இதோட அதர் சைடு வந்து இந்த பக்கம் இருக்கும். பேஸ் இந்த ஸ்மாலர் சைடு ஆஃப் த ஃப்ரஸ்டம். ஸோ மறுபடியும் சிஜி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பொசிஷன்லையும் இந்த சிஜி வந்து சேம் ஹைட்ல தான் இருக்கும். ஸோ இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரிமைன்ஸ் அட் த சேம் ஹைட். ஸோ இது வந்து இட் வில் ஸ்டே அட் எனி பொசிஷன் டு விச் இட் ஹாஸ் பீன் டிஸ்பிளேஸ்ட். ஸோ டிஸ்பிளேஸ் பண்ண பிறகும் அதே பொசிஷன்ல இருக்கிற மாதிரி பட் ரோல் ஆகி இப்படி இருக்கும். ஸோ இது வந்து நியூட்ரல் ஈக்லிபிரியம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஒரு கண்டிஷன் எடுத்துக்க போறோம், அதாவது கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி. எப்படியெல்லாம் ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து லோயரா இருக்கணும். இப்போ நீங்க இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க, ரொம்ப ஹைட்டா இருக்கு, அதனால ஸ்டேபிளா இல்லை. பட் இங்க லோயரா இருக்கு. அப்போ ஸ்டெபிலிட்டி அதிகமாகணும் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து லோயர் பண்ணணும். பேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய பேஸ், அதனால வந்து ஸ்டேபிளா இருந்துச்சு. பட் செகண்ட் இதுல வந்து சின்ன பேஸ், அதனால ஸ்டேபிளா இல்லை. ஸோ ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி பேஸ் வந்து ஹெவியா இருந்தாலும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து லோயரா இருக்கும். அப்போ ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேபிளா இருக்கும். அப்போ வந்து பேஸ் வந்து ஹெவியா இருக்கணும். அண்ட் அடுத்து வந்து பிராட் பேஸா இருக்கணும். ஸோ இங்க ஆல்ரெடி இன்க்ரீசிங் த பேஸ் ஏரியா அப்படின்னு சொல்றதுதான் இந்த பிராட் பேஸ் அப்படின்றது. அது நீங்க ஆல்ரெடி லோயரிங் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி சொல்லிருக்காங்க இல்லையா. ஸோ நமக்கு வந்து ஹெவி பேஸா இருக்கும்போது அது சிஜியை லோ பண்ணும். ஸோ கிட்டத்தட்ட அதே பாயிண்ட் தான் இந்த மீதி ரெண்டு பாயிண்ட்டும். ஸோ இந்த கண்டிஷன் மூலம் நம்ம ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸ்டெபிலிட்டிக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் டால். இதுல வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. The center of gravity and the total weight of the doll is concentrated at the bottom most point.
அதனால என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஆசிலேட் ஆகும், அது டான்ஸ் பண்ற மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து கீழே கவுராது, இப்படி டான்ஸ் பண்ணி மறுபடியும் வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்துடும். வேற ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் அப்ளிகேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ ஒரு டூர் பஸ் இருக்கு அப்படின்னா அதோட லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் வந்து பாட்டம்ல பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ டூர் பஸ் அப்படின்னும் போது அதுல நிறைய லக்கேஜ் இருக்கும், அந்த வெயிட் அதிகமா இருக்கும். அதை பாட்டம்ல பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து லோயர் ஆயிடும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி லோயரா இருந்தாதான் ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்றத நம்ம இங்க பார்த்தோம், லோயரிங் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ அதனாலதான் வந்து ரூஃப்ல வைக்காம பாட்டம்ல பிளேஸ் பண்றோம். இன்னொன்னோட அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா, சப்போஸ் இப்ப நமக்கு வந்து ஒரு டபுள் டக்கர் பஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. டபுள் டக்கர் பஸ் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு இது இருக்கும், அதாவது பாட்டம் அண்ட் அப்பர் அப்படின்னு இருக்கும். அதுல அப்பர் டெக்ல வந்து எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸ் ஆர் நாட் அலோட் ஆன் அப்பர் டெக் ஆஃப் எ கிரவுடட் டபுள் டெக்கர் பஸ். இப்போ அப்பர்ல எக்ஸ்ட்ரா பேசஞ்சர் அலோவ் பண்ணா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து அதிகமாயிடும், அப்ப ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாயிடும். ஸோ ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா அப்பர் டெக்கர்ல வந்து எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இப்ப ரேசிங் கார்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா லோ அண்ட் பிராடா இருக்கும். ஸோ லோ அண்ட் பிராடா இருக்கும்போது சிஜி வந்து ரொம்ப கீழே இருக்கும். பிராடா இருக்குன்னா பேஸ் பிராடா இருந்ததுன்னா அதோட ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அதுவும் இந்த ரெண்டு பாயிண்ட் ஆல்ரெடி இப்போ நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் தான். ஸோ சிஜி லோவா இருக்கும் அண்ட் பேஸ் ஏரியா அதிகமா இருக்கும். ஸோ அப்போ ரேசிங் கார் வந்து லோவாகவும் பிராடாகவும் இருக்கும் ஃபார் மோர் ஸ்டெபிலிட்டி. அதே மாதிரி இந்த டேபிள் லேம்ப் அப்புறம் டேபிள் ஃபேன்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து ஹெவி பேஸ் இருக்கும். அந்த ஹெவி பேஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது லார்ஜ் ஹெவி பேஸ் இருக்கும், அப்பதான் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ இந்த டாபிக்கோட இந்த லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதை அகைன் அண்ட் அகைன் நீங்க நல்லா ரிவிஷன் பண்ணுங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் IAS, TNPSC, Group 1 எக்ஸாம்ஸ் இதெல்லாம் வரும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் ஓரியன்டட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும்போது நம்மளே அனலைஸ் பண்ணி கரெக்ட் ஆன்சரை ஈஸியா எழுதிடலாம். இப்போ எக்ஸாமும் நம்ம ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது இந்த பேசிக்ஸ்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணுவோம் அண்ட் ஹையர் கிளாஸ் வரும்போது நம்ம ஈஸியா படிக்கலாம். ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட்.